ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 24,500 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டோட ஸ்ட்ராட்டஜி, அதனோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணதுனால இன்னைக்கு அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகேங்களா. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூஸ்டே ஒரு அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம். ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து டியூஸ்டே போட்டிருந்தோம். 15,850 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து வச்சு நம்ம வந்து அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம். பட் அது எனக்கு நேற்று முடிவில் பார்த்தீங்கன்னா 3,900 ரூபா அந்த லாஸில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த லாஸ்ட்ல அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹையில் தான் ஓப்பன் ஆக போகுது, 16,000 வந்து பிரேக் பண்ணி மேலே தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக தான் இருந்தேன். ஏன்னா என்னோட மேக்ஸிமம் லாஸே பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி படி. ஓகேங்களா. இது வந்து ஆல்மோஸ்ட் 1:2 ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி நான் போட்டுருது. ஸோ மேக்ஸிமம் லாஸ் 23,000 தானே, சரி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நினச்ச மாதிரி 16,000 பிரேக் பண்ணி மேலே போய் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16,000 எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுங்க. 16,100 எல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இந்த லெவலெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக வந்து டவுனில் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15-30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு 12,800 வந்து லாஸ். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 12,800 வந்து லாஸ். இது என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேடு, இந்த வாரத்தோட ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் எடுத்தது. இன்றைக்கி காலையில் க்ளோஸ் பண்ணேன். 12,800 லாஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஓகே இன்னைக்கு என்ன மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் நான் இன்னைக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ட்ரேடை வந்து 9:51 எக்ஸாக்டாக நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 9:51 பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். 16,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கரெக்டாக சொல்லணும் 16,100 தான் வந்து என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் செலக்ட் பண்ணி அகைன் அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். ஸோ 16,100 பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 53 ரூபா 60 காசுக்கு செல் பண்ணியிருந்தேன். புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 64 ரூபா 41 செல் பண்ணியிருந்தேன். அண்ட் கால் ஆப்ஷன் பை பண்ணது பார்த்தீங்கன்னா 16,300 3 ரூபா 70. ஓகேங்களா. புட் ஆப்ஷன் பை பண்ணது 15,900, அது பார்த்தீங்கன்னா 12 ரூபா 10. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 லாட். ஸோ ஓவரால் மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 3.82 லேக்ஸ். ஸோ இதுக்கு தேவைப்பட்ட மொத்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3.92 கட்டுது. பட் நான் போடும்போது 3.82 தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 3.82 லேக்ஸ் வந்து நான் வந்து கேபிட்டலாக யூஸ் பண்ணேன். ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு இன்னைக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1:1 ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி தான். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ அப்ளை பண்ணலாம்னா செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆல்வேஸ் பெட்ரு. இப்போ நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். புதன்கிழமை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ரிஸ்க்கு. ஸோ கடைசி எக்ஸ்பைரி டே வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 48,880 ரூபா மேக்ஸிமம் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. 51,120 ரூபா வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24,500ன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு 12,800. ஸோ 12,800 ஒரு 25 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,800 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த 37,800 ரூபா இங்கே ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 12,800 ரூபா போக மீதி பேலன்ஸ் தான் இங்கே வந்து ப்ராஃபிட்டாக காட்டுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன்னைக்கு. ஓகே. வீக்லி பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் டூ ட்ரேட்ஸ் தான் பண்ணேன். இந்த 2 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபெயிலியர், பட் பார்த்தீங்கன்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். ஒன்று ஃபெயிலியர் இருந்தால் கூட ஒன்று சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயிலியர் ட்ரேட் வந்து நான் கரெக்டாக ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து இந்த ஓவரால் லாஸை வந்து கவர் பண்ணி ப்ராஃபிட்டாக வந்துருச்சு. கரெக்ட் இல்லையா. ஸோ அதனால் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே அள்ளி தூக்கி வீசாதீங்க. ஏன்னா
மார்க்கெட் வந்து ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. அதனால உங்களுடைய ரிஸ்க் வந்து எப்பவுமே டிஃபைன்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. நீங்கள் வந்து நேக்குடு பை ஆப்ஷன், நேக்குடு கால் ஆப்ஷன், இல்லைன்னா நேக்குடு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது எல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ப்ராப்பர் ஹெட்ஜிங் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் வந்து நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 15,997 இருந்துச்சு, 16,202. ஆக்சுவலாக இது இப்போ இப்படி காட்டுது, பட் நான் பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா பிரேக் ஈவன். ஸோ என்னோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 15,220. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 15,980. இதுதான் வந்து என்னோட பிரேக் ஈவனாக இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலுமே எனக்கு இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதாவது என்ன பார்த்தீங்கன்னா 16,100 போட்டேன் இல்லையா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 120 பாயிண்ட் அப் சைட், 120 பாயிண்ட் வந்து டவுன் சைடு. ஸோ இந்த பிரேக் ஈவனுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். பட் அது எங்கே இருக்குது, எங்கே ட்ரேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம இங்கே பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்த இடத்துலயே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா 51,000 ப்ராஃபிட், அதாவது 11,100லேயே க்ளோஸ் ஆனா. ஆனால் நமக்கு க்ளோஸ் ஆனது எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 31,000 காட்டுது எக்ஸாக்டா. அதே பார்த்தீங்கன்னா 34,670 ரூபா. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எங்கே எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம லாஸும் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு மேலே போனால் எவ்வளோ லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் மூலமாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ரைட், இன்னைக்கு நமக்கு வந்து டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஜிங் போடுறது பார்த்தீங்கன்னா 15,900 பி போட்டோம் இல்லையா, பை பண்ணோம் இல்லையா, 12 ரூபா 10 காசுக்கு பை பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் லாஸே இதில் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா தான். ஸோ இதுக்கு மேலே லாஸே ஆகாது. ஓகேங்களா. 0.05 6,025 தான் மேக்ஸிமம் லாஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16,300 பை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோடைய மேக்ஸிமம் லாஸே 1,825 தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பை ஆப்ஷன் ரெண்டுமே 0 ஆகிடும். அதில் வந்து மேக்ஸிமம் லாஸ் என்னவோ அதுதான் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 16,100 இந்த ஷார்ட் ஷட்டல் மாதிரி இருக்கு இல்லையா இடையில. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டை தரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் 32,180 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னொரு லெக்ல பார்த்தீங்கன்னா 10,340 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெக்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இது எப்போ அப்படின்னா நியூட்ரல் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட், அதை தான் நம்ம நியூட்ரல் மார்க்கெட்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, எப்பவுமே மார்க்கெட் 5 நாள் நடக்குது அப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரி டே வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஃப்ரைடே டு தர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு 5 நாள் ட்ரேடிங் செஷன் இருக்குன்னா 5 நாளுமே ட்ரெண்டிங்காக இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரெண்டிங்காக இருக்கும், இல்லைனா 2 நாள் ட்ரெண்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் சைடுவேஸாக இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டிலாக, இல்லை 2 நாள் பார்த்தீங்கன்னா வாலட்டிலாக இருக்கும், பயங்கர வாலட்டிலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மிக்ஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே. ஸோ அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைடுவேஸ் மார்க்கெட் வரும், கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் வரும். ஓகேங்களா. பட் அதுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நான் இன்னைக்கு போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன், இந்த மணியில் பை பண்ணியிருந்தேன், நிறைய பணத்தை தான் லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நம்ம எங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், என்னோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் எல்லாத்தையும். பட் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சென்சிபிள் அக்கௌண்ட்டோ இல்லை அப்ஸ்ட்ரா அக்கௌண்ட்டோ உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை நீங்கள் பெய்டு வெர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு மந்த்லி 600 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களோட ரிஸ்க் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டு ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகுங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் மனசார செட் ஆகிடுவீங்க. ஓகே, இவ்வளோதான்ப்பா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸாக 23,000 ரூபா தான் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக நான் மனசளவில் செட் ஆகிட்டேன். ஸோ அப்போ செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஹோல்ட் பண்ணுவோம். இன்கேஸ் இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு கேப் டவுன் ஆயிருந்தது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேப் அப்ல ஆகாமல் கேப் டவுன் ஆயிருந்துன்னா என்னோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ கேப் டவுன் ஆயிருந்தா கூட எனக்கு இதுக்குள்ளே ட்ரேட் ஆயிருந்துன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு எகென்ஸ்டாக போகும்போது பிளான் பி. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது யோசிங்க. ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த வீடியோவில் நிறைய இங்கே இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ரிவெஞ்ச் ட்ரேட் வந்து
தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் தெரியல, இல்லை ரொம்ப ரொம்ப வாலட்டிலாக இருக்குது அப்படின்னா, டோன்ட் டூ எனி ட்ரேட்ஸ் அட் ஆல். ஓகேங்களா? ஜஸ்ட் லீவ் த மார்க்கெட் அண்ட் என்ஜாய் யுவர் டே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்கள் ஓன் பர்சனல் ஒர்க்ஸை பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஸ்மால் அட்வைஸ். எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.